கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலையும் இந்த யூடியூப் வீடியோ வழியாக உங்களை நான் சந்திப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளிலையும் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு ஆரம்பிப்போம். ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றியோடு துதிக்கின்ற ராஜா. ஆண்டவரே, இந்த வேளையிலும் கர்த்தாவே, நாங்கள் கர்த்தாவே இந்த டெக்னாலஜி யூடியூப் ஆப் மூலியமாக, இந்த டெக்னாலஜி மூலியமாக ஆண்டவரே நாங்களுடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த கர்த்தாவே இந்த நேரத்தை நீங்கள் ஆசீர்வதித்து தாங்க. ஆண்டவரே, நீங்கள் உங்களுடைய வார்த்தையை தாங்க. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகள் கர்த்தாவே எங்கள் இருதயத்தில் சென்று ஆண்டவரே நீர் என்ன நோக்கத்துக்காக இந்த வீடியோவை கர்த்தாவே இவங்க கேட்குறாங்களோ ஆண்டவரே, கேட்கிற இவர்களுடைய அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில பலன் உண்டாக நீர் அவர்களோடு என்ன பேச விரும்புகிறீரோ அதை நீங்க பேசுங்க தகப்பனே. ஆண்டவரே, பேசுகிற அடியாளை நீர் மறைத்து நீர் வெளிப்படும் ராஜா. பரிசுத்த ஆவியானவரே, நீங்க எங்க கூட இருந்து தகப்பனே எங்களுக்கு நீங்க கற்றுக்காங்க. நீர் போதிக்கிறவராக ஆண்டவரே, நீர் நினைப்பூட்டுகிறவராக எங்களோடு இருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கின்றோம் தகப்பனே. நீர் எங்களோடு கூட வழி நடத்தும். மீட்பரேசு மூலம் ஜெபம் கேளுங்கனாலும் பிதாவே, ஆமென். ஸோ இந்த நாளில் நம்ம வேதத்துல இருந்து ஒரு வசனத்தை நம்ம தியானிக்க போறோம். இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தை இந்த உலகத்துல நிறைவேற்றுகின்ற அந்த நாட்கள்ல ஒரு 3.5 years அவங்க இயேசு கிறிஸ்து வந்து ஒரு ஊழியத்தை நிறைவேற்றுகின்றார். ஸோ அந்த 3 வருஷம் முடியும் போது இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை முடிக்க வேண்டிய நாள் வந்துருச்சு. அடுத்த நாள் அவர் வந்து சிலுவையில் மறிக்க போகிறார் நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பர்டிகுலர் டே அந்த ஆண்டவர் வந்து சிலுவையில் மறிக்க போற அந்த நாளுக்கு முந்தின நாள் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு நடக்குது. லாஸ்ட் சப்பர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த லாஸ்ட் சப்பர்ல இயேசு கிறிஸ்து தன்னோடு கூட நடந்து வந்த தன்னுடைய அன்பான சீஷர்கள்ட்ட வந்து அவர் வந்து பேசுறார். அந்த லாஸ்ட் சப்பர்ல உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதுலதான் அவர் வந்து அந்த நமக்கு கம்யூனியனுக்கு அடையாளமாக இருக்கிற அந்த புதிய உடன்படிக்கை அவர் கொடுக்கிறார். அதுக்கப்புறமா அவர் நிறைய காரியங்களை அவங்க சீஷர்களோட அவர் வந்து பகிர்ந்து கொள்ளுகின்றார். இதை நம்ம விசேஷ விதமாக யோவான் புத்தகத்துல பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அழகா அந்த கான்வர்சேஷன் நிறைய சாப்டர்ஸ்க்கு போகும். ஸோ இப்படி எல்லாமே சொல்லிட்டே இருக்கும்போது ஆண்டவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை வந்து தன்னுடைய சீஷர்கள்ட்ட அவர் பகிர்ந்து கொள்கின்றார். அந்த காரியம் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த நாள்ல தியானிக்க போகின்றோம். ஸோ இந்த நாளிலே நம்மளுடைய தியான பகுதிக்கு ஆதாரமாக யோவான் 13வது அதிகாரம் 34வது வசனத்தை நம்ம எடுத்துக்குவோம். ஸோ அந்த வசனம் இப்படியாக இருக்கிறது. என்னோட ஸ்கிரீன்ல கூட நீங்க வசனத்தை வேணா பார்த்துக்கோங்க. அந்த வசனம் என்ன சொல்கிறது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை பார்த்து, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றார். ஸோ இதுல நம்ம இந்த வசனத்தை நல்லா பார்த்தோம் அப்படின்னா, புதிதான கட்டளை அப்படின்னு சொல்லி இதுல வந்து ஆண்டவர் வந்து இந்த அவருடைய அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அவர் ஒரு பேர் வைக்கிறார். அது என்னன்னா புதிதான கட்டளை. இது நம்ம இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னா நியூ கமாண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு வந்து ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல நிறைய பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும், நிறைய கட்டளைகள் கற்பனைகள் இதெல்லாமே கொடுக்கப்பட்டிருந்தாலும், புதிய ஏற்பாட்டு காலத்துல கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற கிறிஸ்துவனுடைய சீஷர்களுக்கு இது கொடுக்கப்படுகின்றதான ஒரு நியூ கமாண்ட்மெண்ட், அதாவது புதிய கட்டளை. சோ இந்த கட்டளை என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம நல்லா பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். சோ நம்மளோட அந்த மெயினான அந்த நியூ கமாண்ட்மெண்ட் என்ன, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். சோ இந்த வசனம் அப்படியே தொடர்ந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதுக்கப்புறமா அவர் பேசிட்டே இருக்கும்போது இந்த கான்செப்டை ஒரு மறுபடியுமாக யோவான் 15வது அதிகாரம் 12வது வசனத்துல இப்படியாக சொல்கின்றார், நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதுல என்ன சொல்றாரு, நான் உங்ககிட்ட எப்படி அன்பா இருந்தனோ நீங்களும் அந்த மாதிரி ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த இடத்துல இதுக்கு ஒரு பேர் கொடுக்கப்படுது. இந்த வசனத்தை நல்லா வாசிச்சீங்கன்னா அதோட கடைசி வார்த்தை நம்ம பார்த்தோம்னா கற்பனையா இருக்கிறது அப்படின்னு இருக்கும். சோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த யோவான் 13வது அதிகாரம் 34வது வசனத்துல கட்டளையா இருக்கிறது அப்படின்னு சொல்லி இருக்கு. சோ அப்ப நான் இதுல வந்து ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அப்போ கட்டளைனா என்ன, கற்பனைனா என்ன?
இந்த 2 வசனமும் மோரோவர் ரொம்ப பார்க்கறதுக்கு சிமிலரா ஒரே மாதிரியாக இருக்கு. கரெக்டா? ஸோ அப்போ கட்டளைனா என்ன, கற்பனைனா என்ன? நான் இந்த வார்த்தையை முதல்ல தெளிவுபடுத்த விரும்புகிறேன். கட்டளை அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல கமாண்ட்மெண்ட் அப்படின்னு போட்டிருக்கோம்னு நான் சொன்னேன். கரெக்டா? அதே மாதிரி கற்பனை அப்படிங்கிற வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல வந்து டிக்ரீஸ்னு இருக்கும், ஸ்டாட்யூஸ்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ கட்டளைகள் அப்படிங்கும் போது அது வந்து கமாண்ட்மெண்ட், அதாவது ஆர்டர். சிம்பிளா சொல்லணும்னா ஒரு நாட்டினுடைய ராஜா இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அந்த ராஜா தன்னுடைய சிட்டிசன்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு கமாண்ட் கொடுக்குறாரு, ஒரு ஆர்டர் கொடுக்குறாரு. நீங்க நாளையில இருந்து 8 மணிக்கு எல்லாரும் வேலைக்கு போயிடணும், யாரும் வந்து ஆண் மக்கள் வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்றாருன்னா அது ஆர்டர். அந்த ஆர்டர் அப்படிங்கிறது தான் நம்ம கமாண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதை தான் நம்ம தமிழ்ல கட்டளை அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? சரி, அப்ப இது கட்டளைனா இரண்டாவதாக சொல்லப்பட்டது என்ன, கற்பனை. அப்ப இந்த கற்பனைங்கிறது என்ன அப்படின்னா, இந்த கட்டளைகள் இருக்கு இல்லையா, இந்த கட்டளைகள் நாம் செய்யறதுக்கு தேவையான ஒரு எக்ஸ்பிளனேஷன் அல்லது அந்த கட்டளைகளினுடைய எக்ஸ்பான்ஷன், இன்னும் சொல்லணும்னா ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் சம்திங் ஏதாவது சேர்த்து வர்றதுதான் இந்த கற்பனை. இது உங்களுக்கு குழப்பமா இருந்தா இன்னும் நான் இதை வந்து ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளோட நான் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருவேளை வீட்டில் என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து என்கிட்ட வந்து ஒரு ஒன்று சொல்றாங்க, அதாவது கிளாடி நீ போய் ஒரு டம்ளர்ல எனக்கு தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு ஆர்டர், எனக்கு வந்து ஒரு கட்டளை கொடுக்கப்படுது, நான் போய் டம்ளர்ல தண்ணி எடுத்துட்டு வரணும். கரெக்டா? சரி, இது வந்து கட்டளை அப்படின்னு சொல்லலாம். இத கமாண்ட்மெண்ட், இது ஆர்டர். சரியா? இதே இது இப்போ இன்னொன்னு சொல்றாங்க, கிளாடி நீ கிச்சனுக்கு போய் அங்க இருக்கிற வாட்டர் பாட்டில்ல இருந்து குடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துட்டு வா. நான் மறுபடியும் சொல்றேன், கிளாடி நீ கிச்சனுக்கு போய் கிச்சன்ல இருக்கிற வாட்டர் பாட்டில்ல இருந்து எனக்கு குடிக்கிறதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்கன்னா இது கற்பனை. ஓகேவா? இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டுலயுமே தண்ணி தானே எடுத்துட்டு வர சொல்றாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட்ல நான் என்ன சொன்னேன், கிளாடி நீ கிச்சனுக்கு போய் டம்ளர்ல தண்ணி எடுத்துட்டு வா, இது மட்டும் தான் இருந்துச்சு. ஆனா கற்பனைகள் அப்படின்னு வரும்போது அவங்க என்ன சொல்றாங்க, கிளாடி நீ கிச்சனுக்கு போய் அங்க இருக்கிற ஒரு வாட்டர் பாட்டில்ல இருக்கிற தண்ணியை நீ எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுல நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எங்கள் வீட்டில் கிச்சனில் தண்ணி இருக்குது, அதே மாதிரி நமக்கு வந்து அண்டர் கிரவுண்ட் டேங்க்ல தண்ணி இருக்குது, அதே மாதிரி மேலே டேங்க்லேயும் ஓவர் ஹெட் வாட்டர் டேங்க்லேயும் தண்ணி வந்து இருக்குது. ஸோ இதில் நம்ம பார்த்தோம்னா மற்ற இடத்துல இந்த டேங்க்ல இருக்கிற எல்லா தண்ணியுமே அது தண்ணியாக இருந்தால் கூட, அது வந்து நல்ல தண்ணியாகவே இருந்தால் கூட அது ட்ரிங்கிங் வாட்டர் கிடையாது. நம்ம குடிக்கிறதுக்கு அது வந்து அந்த அளவுக்கு சுத்தமான தண்ணி இல்லை. சரியா? அப்போ குடிக்கிறதுக்கு தக்கதான தண்ணி நான் எங்க வச்சிருப்போம் அப்படின்னா கிச்சன்ல எந்த இடத்துல இருக்குங்கிறது நமக்கு தெரியும். அப்போ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தெளிவாக அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி, என்னோட கமாண்ட்மெண்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணி நான் ஃபாலோ பண்றதுக்கு தேவையான ஒரு எக்ஸ்பான்ஷனோட எக்ஸ்பிளனேஷனோட கொடுக்கப்பட்டுச்சுன்னா அது கற்பனை. ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ கட்டளை என்ன, கற்பனை என்ன? சரி, இங்க இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு இந்த வசனத்தை, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். ரைட்டா? ஸோ நம்ம ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் புதிதான கட்டளை. நம்முடைய இயேசு கிறிஸ்து நமக்கு, சீஷர்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு, விசுவாசிகளாகி நமக்கு கொடுத்த கட்டளை என்ன அப்படின்னா, நாம் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும். நம்ம தேவன் எப்படிப்பட்ட தேவன்? அவர் ரொம்ப அன்பான தேவன். ஸோ அதனால அவர் வந்து நீ பாட்டு சும்மா ஒன்று பண்ணுன்னு ஒரு நாட்டினுடைய ராஜா வந்து செய்யறது போல அவர் வந்து அப்படியே அவர் நீ எப்படியோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவர் விட்டுட்டு போக மாட்டார். அவர் வந்து அவரே நமக்கு வந்து மாதிரியாக இருக்கிறார். ஸோ அவர் வந்து என்ன ஒரு நமக்கு வந்து எது பண்ணணும் அப்படின்னாலுமே அவர் அதை டீச் பண்றாரு. அவர் அதை வாழ்ந்து காட்டி அவர் வந்து ஒரு ரோல் மாடலாகவே நமக்கு வந்து மாறிட்டு போயிருக்காரு. கரெக்டா? ஸோ இதுல வந்து நம்ம பார்த்தோம்னா யோவான் 15:2 இந்த கட்டளை அப்படிங்கிறது கற்பனையாக அவர் எப்படி கொடுக்குறாருன்னா, நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்கின்ற கற்பனை. அப்ப என்னுடைய கட்டளை என்ன? நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும். என்னுடைய கற்பனை என்ன? இயேசு கிறிஸ்து நம்மில் அன்பாய் இருந்தது போல நாம் பிறனுடன் அன்பாய் இருக்க வேண்டும். இதுதான் என்னுடைய கற்பனை. கரெக்டா?
சரி, இப்ப இந்த அன்பா இருங்கள் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பார்ப்போம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் அன்பா இருக்கணும் அப்படின்னா எல்லாமே அன்புதான். இப்ப நான் எனக்கு பிடித்தமான ஒரு நபர் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்குவோம். அந்த நபர்கிட்ட நான் வந்து ரொம்ப நல்லா பேசுறேன் அப்படின்னா அது அன்பு காட்டுறதுதான். இப்போ அந்த நபரை எங்க வீட்டுக்கு சாப்பிட வந்திருக்காங்க அப்படின்னா நான் அவங்களுக்கு பிடித்தமான உணவுகள் எல்லாம் செஞ்சு கொடுக்குறேன், அதுவும் அன்புதான். அவங்களுக்கு பர்த்டே வருது, நான் கிஃப்ட் வந்து அவங்களுக்கு நான் ப்ரெசென்ட் பண்றேன், அதுவும் ஒரு அன்புதான். ஸோ இந்த மாதிரி எல்லாமே அவங்களுடைய வியாதி நேரங்களில் நான் விசாரிக்கிறேன் அப்படின்னா அதுவும் அன்பு தான். ஸோ இயேசு கிறிஸ்து என்ன மாதிரி அன்பு வந்து இந்த இடத்துல சொல்றாரு அப்படின்னு நம்ம முதல்ல பார்த்தோம்னா, இந்த அன்புங்கிற வார்த்தை இதுல வந்து அகாப்பே லவ் அப்படிங்கிற அந்த தேவனுடைய அன்பை குறிக்கின்றதாக இருக்கிறது. அகாப்பே லவ் அப்படிங்கும்போது காட்ஸ் லவ். அது வந்து எந்த ஒரு கண்டிஷனுமே இல்லாத ஒரு அன்கண்டிஷனல் லவ். நம்ம வந்து நம்ம கிட்ட எந்த ரிட்டர்ன்ஸுமே எதிர்பார்க்காத அப்படி ஒரு தெய்வீகமான ஒரு அன்பை குறிக்கின்றது. சரி, இந்த அன்பாய் இருக்கணும் அப்படிங்கும்போது இயேசு கிறிஸ்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு அவரே தன்னைத்தான் அடையாளமாக காட்டுகின்றார். ஒரு எக்ஸாம்பிளா தன்னைத்தானே ஒரு கோட் பண்றார். அப்போ அவர் எப்படி அன்பாய் இருந்தார் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம்னா இந்த கமாண்ட்மெண்ட் எப்படிங்கிறது நமக்கு புரியும். கரெக்டா? சோ இயேசு கிறிஸ்து எப்படி அன்பாக இருந்தார் அப்படிங்கறத நம்ம இந்த நாள்ல பார்க்க போறோம். சோ இதுக்கு நம்ம பார்த்தோம்னா எபேசியர் 5வது அதிகாரம் 2வது வசனத்துக்கு நம்ம போவோம். இந்த வசனம் இப்படியாக சொல்கிறது, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. சோ கிறிஸ்து நமக்காக என்ன பண்ணாராம், தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் அவரையும் ஒப்பு கொடுத்திருக்காரு. சோ இப்படி ஒப்பு கொடுத்து அவர் தன்னை தானே பலியாக மாற்றி நம்ம மேல அன்பு கொடுத்திருக்கார். நான் மறுபடியும் சொல்றேன், கிறிஸ்து நம்ம பாவிகளா இருந்தோம், நம்ம வந்து தேவனிடத்துக்கு சேர முடியாத அளவுக்கு நம்ம பாவம் வந்து பெருகி இருந்துச்சு, அந்த பாவத்துக்கு விமோச்சனம் இல்லாம இருந்தது. சோ கிறிஸ்து என்ன பண்ணாருன்னா நமக்காக, மனிதர்களாகிய நமக்காக, அவரால் ரட்சிக்கப்பட்ட அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட நமக்காக அவர் என்ன பண்ணாராம், எப்படி ரத்தத்தினால கழுவப்பட்டோம், அவர் பலியானார் அப்படிதானே. சோ நமக்காக அவர் என்ன பண்ணாராம், தேவனுக்கு அவர் பலியானார், தேவனுக்கு அவர் பலியாகவும் சுகந்த வாசனையின் காணிக்கையாகவும் அவர் ஒப்பு கொடுத்தார். சோ இப்படி ஒப்பு கொடுத்து நம்மள அன்பு கூர்ந்தார். இதே மாதிரி நீங்களும் அன்புல நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி பவுல் வந்து இதை ரொம்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுறார். சோ இதுல ரெண்டு முக்கியமான வார்த்தைகள் நம்ம பார்த்தோம்னா, சுகந்த வாசனையின் காணிக்கையாகவும் பலியாகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த பலி அப்படிங்கிற வார்த்தை வந்துருச்சுனாலே நமக்கு நல்லா தெரியும், நம்ம வந்து அது எங்க எழுதப்பட்டிருக்கோம், எல்லாமே பழைய ஏற்பாடு புத்தகங்கள். கரெக்டா? ஸோ அதுல வந்து விசேஷ விதமா நான் சொல்லணும் அப்படின்னா லேவியராகமம் புத்தகத்துல அநேக பலிகள் பத்தி எழுதப்பட்டிருக்கு. நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா தகன பலி, பாவ நிவர்த்தி பலி, குற்ற நிவாரண பலி, போஜன பலி, பான பலி, அசைவாட்டு பலி, இந்த மாதிரி நிறைய பலிகள் வந்து நமக்கு எழுதப்பட்டிருக்கு. ஒவ்வொரு பலியும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற அந்த ரூல்ஸ், அந்த லாஸ் எல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். கரெக்டா? ஸோ பலி ஆயிட்டாரு, நமக்காக பலியானார். ஸோ இப்போ பொதுவாக நான் சொல்லணும் அப்படின்னா ஓரளவுக்கு எல்லா பலியுமே சேர்த்து நான் உங்களுக்கு வந்து புரியும்படியாக சொல்லணும்னா இந்த விஷுவல் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அது தெளிவாக புரியும். என்னோட ஸ்க்ரீன் பாருங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு மனிதன் இருக்காரு. அந்த மனிதன் அவர் பாவத்தில் விழுந்துட்டாரு. ஸோ அந்த பாவத்தை அவர் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காக அவர் என்ன பண்றாருன்னு பார்த்தா, ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டியை எடுத்துட்டு ஆசரிப்பு கூடாரத்துக்கு போறார். அங்க ஆசாரியன் இந்த ஆடை வந்து செக் பண்றார். என்ன செக் பண்றாரு, இந்த ஆடு வந்து பழுதற்றதா இருக்கா, இந்த மனிதனுடைய பாவத்தை தீர்க்கிறதுக்கு ஏற்ற பலியாக இந்த ஆடு இருக்குமா அப்படின்னு ஃபர்ஸ்ட் செக் பண்றாரு. செக் பண்ணி ஓகே இது வந்து பெர்ஃபெக்டான ஒரு சாக்ரிஃபைஸ் அப்படின்னு அவர் அப்ரூவ் பண்ணதும் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த மனிதனை அந்த ஆட்டினுடைய தலையின் மீது கைகளை வைக்க சொல்றாரு. ஸோ இப்படி கைகளை வைக்கும் போது என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த மனிதனுடைய சகல பாவங்களும் அந்த ஆட்டின் மீது சுமத்தப்படுகிறது. ஸோ இந்த ஆடு என்ன பண்ணுது, அந்த மனுஷனுடைய எல்லா பாவத்தையும் அது எடுத்துக்கிட்டு அது என்ன பண்ணுது, அது பலியாகிறதுக்கு அது ப்ரிப்பேர் ஆகுது. ஸோ இந்த மனுஷன் என்ன பண்ணுறான், பாவத்தை ஆடு மேலே செலுத்திட்டு அந்த மனுஷன் பரிசுத்தமாகின்றான்.
கரெக்டா? ஸோ இப்போ இந்த ஆசாரியன் என்ன பண்றாருன்னா, இந்த ஆடை வந்து அந்த மனிதனுக்கு பதிலாக பலி செலுத்துகின்றார். இந்த ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. கரெக்டா? ஸோ இந்த பலியாக அறுக்கப்பட்ட ஆடு பின்பு என்ன பண்ணப்படுது அப்படின்னா, அது பலிபீடத்தின் மீது தகனிக்கப்படுது, அக்கினியினால சுட்டரிக்கப்படுது. அதை சந்து சந்தா வெட்டி சுட்டரிக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா, அந்த பலியிடப்படும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அங்க அந்த ஆடு மரிக்குது. கரெக்டா? நீங்க இந்த விஷுவல்ல பார்த்திருப்பீங்க. அந்த ஆடு மரிக்குது. ஆனா நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுக்கப்புறமா அந்த அது எரியுது இல்லையா, அந்த பலி, அந்த ஆடு வெட்டப்பட்டு எரியுது இல்லையா, அது வந்து நம்ம பார்த்தோம்னா அந்த புகை வந்து அப்படியே வானத்துக்கு போறத பார்ப்போம். அது தேவன் இடத்துல போகுது. ஸோ ஆடு பலி ஆகுது அப்படிங்கிறது அது வந்து ஒரு மரணத்தை குறிக்கின்றது. ஓகேவா? ஸோ பலி அப்படிங்கிறது ஒரு மரணத்தை குறிக்கிறது. ஸோ இந்த பலி வந்து தகனிக்கப்படும் போது அது புகையா மேல வந்து எழுதுவது பார்த்தீங்களா? ஸோ அது வந்து எதற்கு கம்பேர் பண்ணப்படுதுன்னா, அது வந்து ஒரு காணிக்கையாக தேவனிடத்துல போகுது. நீங்க லேவியராகமத்துல இந்த தகன பலிகள் எல்லா பலிகளுமே நீங்க பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா, இது சுகந்த வாசனையின் தகன பலி, இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையின் தகன பலி அப்படின்னு எழுதியிருக்கோம். ஸோ அந்த காணிக்கையா மேல போற அந்த புகை வந்து ஆண்டவருக்கு எப்படி இருக்கான்? சுகந்த வாசனையா இருக்கான். ஸோ ஒரு ஆடு மரிக்கும் போது அது அந்த பாவத்தை ஏற்றுக்கொண்டு மரித்து விடுகிறது. ஆனா அது தகனிக்கப்படும் போது அது காணிக்கையாக மாறுது. ஸோ இதை தான் நம்ம எபேசியர் 5:2 பார்க்கும்போது பார்த்தோம். இயேசு கிறிஸ்து என்னானாரு? இயேசு கிறிஸ்து நமக்கு சுகந்த வாசனையின் காணிக்கையாகவும் பலியாகவும் மாறார். எப்படி ரெண்டு விஷயத்தையும் அவர் அட்டர்டைன் பண்ணார் அப்படின்னா, அவர் வந்து அந்த ஆடு மரிக்கும் போது மரிச்சதுல அது வந்து மரிச்சார், அவர் நம்ம சிலுவையில மரிச்சார்ல. ஸோ அது வந்து அவர் மரித்தார். ஸோ அப்படி மரிக்கும் போது அவர் பலியாக மாறினார். அந்த ஆடு தகனிக்கப்படும் போது எப்படி காணிக்கையா மேல போச்சோ, அதே மாதிரி தேவனும் கிறிஸ்துவும் தேவனுக்கு பலியாக அவர் வந்து மாறி காணிக்கையாகவும் மாறினார். ஸோ இதைதான் இந்த எபேசியர் 5:2 நம்ம பார்க்க முடியும். ஸோ இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல நான் உங்களுக்கு அந்த விஷுவல்ல வந்து ஒரு ஆடை காமிச்சேன். கரெக்டா? இயேசு கிறிஸ்து வந்து நமக்காக என்னானாரு? ஒரு ஆட்டுக்குட்டியாகவே வந்தார். எப்படி அப்படின்னா, யோவான் 1:29 யோவான் ஸ்நானகன் என்ன சொல்றாரு அப்படின்னா, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை கொடுத்து அவர் என்ன பண்றாரு? சாட்சி கொடுக்கின்றார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி நம்ம பார்த்தோம்னா 1 கொரிந்தியர் 5:7 இயேசு கிறிஸ்து வந்து ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டிக்கு அடையாளமா இருக்கார் அப்படின்னு சொல்லி அங்க வந்து ஆவியானவர் வந்து எழுதுகின்றார் பவுலை கொண்டு. ஸோ இந்த நம்ம பார்த்த இந்த விஷுவல் அதை வச்சு நம்ம பார்த்தோம்னா, அந்த ஆடு வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறது. ஸோ அந்த ஆடு பலியானது போல இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானார். அதே மாதிரி அந்த மனிதன் பாவம் செஞ்சுட்டு ஒரு மனிதன் வந்து நின்னார்ல, அது யாரு? நம்ம தான். நம்மளுடைய பாவங்களுக்காக கிறிஸ்து பலியானார். ஓகேவா? ஸோ நம்ம இதை தான் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அந்த சுகந்த வாசனை மேல போறது நான் காணிக்கை அப்படின்னு சொல்லி சொன்னேன். கரெக்டா? சரி. ஸோ இந்த பலியானார் நான் சொல்லிட்டே இருக்கேன். நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன், லேவியராகமத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா பான பலி, அதுக்கப்புறமா பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, எல்லா பலியுமே இருந்துச்சு. கரெக்டா? சரி. ஸோ இயேசு என்ன மாதிரி பலியாக மாறினார்? நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லிட்டே இருக்கேன், இயேசு பலியானார் ரைட். ஸோ இயேசு என்ன விதமான பலியாக மாறினார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, வாசிப்போம் 1 யோவான் 2:7. ஸோ இதை நம்ம பார்த்தோம்னா, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஸோ இயேசு என்ன மாதிரி பலியாக மாறினார் அப்படின்னா, கிருபாதார பலியாக மாறினார். ஸோ கிருபாதார பலி ரைட். ஸோ இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கிருபாதார பலினா என்ன? ஸோ இந்த இடத்துல ஒரு பாஸ் நம்ம ஸ்டாப் பண்ணுவோம். ஸோ கிருபாதார பலினா என்னன்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் உள்ள மெசேஜ் கண்டினியூ பண்ணுவோம். இந்த கிருபாதார பலி அப்படிங்கும் போது எனக்கு அந்த வார்த்தை வந்து அவ்வளோ தெளிவா புரியல. சரி, அப்போ இங்கிலீஷ் பைபிள்ல என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சில வெர்ஷன்ல ப்ரொபிஷியேஷன் அப்படின்னு போட்டிருக்கோம், சில வெர்ஷன்ல அட்டான்மெண்ட் அப்படின்னு போட்டிருக்கோம். சரியா? ஸோ இந்த அட்டான்மெண்ட்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதோட டெஃபினிஷன் உங்களுக்காக வாசிக்கிறேன். The process by which people remove obstacles by their reconciliation with God. The process, அப்ப அந்த atonement அப்படிங்கிறது it is a process. The process by which people remove obstacles to their reconciliation with God. Reconciliationனா என்ன அப்படின்னா, ரெண்டு பேரும் சண்டை போட்டுருக்காங்க அப்படின்னா அவங்கள ரெண்டு பேரையும் சமரசம் பண்ணி வைக்கிறது reconciliation. ஓகேவா? ஸோ
ஒரு அப்ஸ்ட்ரக்கிள் இருக்கு அப்படின்னா அந்த அப்ஸ்ட்ரக்கிளை ரிமூவ் பண்ணி 2 பேரை சமரசம் பண்ணி வைக்கிறது. நான் இன்னும் தெளிவா ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோட சொல்றேன். நான் இப்போ ஒரு ரூம்ல உட்காந்துருக்கேன், ஓகேவா? ஆக்சுவலா எனக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு ஜன்னல், ரைட்டா? நீங்க இப்ப நினைச்சுக்கோங்க, நான் இருக்கிற ரூம்ல எந்த ஒரு கதவுமே இல்லை, சுத்தி கதவு கிடையாது, ஜன்னல் கிடையாது, எந்த ஒரு ஓப்பனுமே கிடையாது. நான் அப்படி ஒரு ரூம்ல இருக்கேன், நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு அடுத்ததா சொல்றேன், என்னுடைய இந்த ரூமுக்கு பின்னாடி உள்ள ரூம்ல என்னுடைய அப்பா இருக்காங்க அப்படின்னு வச்சுக்குவோம். நான் இந்த இடத்துல இருந்து எங்க அப்பாவை பார்க்க எவ்வளவோ ட்ரை பண்றேன். இந்த இடத்துல டோர் இல்ல, விண்டோ கிடையாது, எந்த ஒரு ஓப்பனுமே கிடையாது, க்ளோஸ்டு ரூம், எல்லா பக்கமும் க்ளோஸ்டு ரூம். ஸோ அப்போ நான் என்னோட அப்பாவை வந்து நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். எங்க அப்பாவை என்னால் பார்க்கவே முடியல, எங்க அப்பாவாலையும் என்ன பார்க்க முடியல. ஏன்னா நான் இந்த அடைக்கப்பட்ட இடத்துல இருக்கேன். நான் பேசணும்னு நினைக்கிறேன், எங்க அப்பா கிட்ட என்னால பேச முடியல, எங்க அப்பாவாலையும் என்கிட்ட வந்து பேச முடியல. நாங்க 2 பேரும் பார்த்துக்கணும்னு நினைக்கிறோம், முடியல. நாங்க 2 பேரும் ஒன்னா உட்கார்ந்து பேசணும், ஒன்றாக சேர வேண்டும் அப்படின்னு நினைக்கின்றோம், அது எங்களால முடியல. ஏன்னா எனக்கு வந்து இங்க எந்த வாசலுமே இல்லை, கரெக்டா? ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ வந்து இந்த செவுரு மாதிரி எனக்கு இங்க முன்னாடி ஒரு தடுப்பு இருக்கு. இந்த தடுப்பு தான் என்னையும் எங்க அப்பாவையும் என்ன பண்ணுது, தடுத்து வச்சிருக்கு, கரெக்டா? சோ இப்போ இந்த அப்ஸ்ட்ரக்கிள், இதெல்லாம் அப்ஸ்ட்ரக்கிள், தடை அப்படின்னு சொல்றோம். அப்ஸ்ட்ரக்கிள்னா ஒரு தடை. சோ இப்போ இந்த ஒரு செவுரை இங்க இருந்து எடுத்துட்டோம்னு வச்சுப்போம். இங்க இருக்க ஒரு செவருல ஒரு பாதி போர்ஷன் எடுக்கிறோம், இல்ல ஃபுல் செவரை எடுத்தோம் அப்படின்னா, சோ இந்த தடை வந்து ரிமூவ் பண்ணப்படுது, கரெக்டா? சோ ரிமூவ் பண்ணப்பட்டு நானும் எங்க அப்பாவும், இந்த தடை ரிமூவ் ஆயிடுச்சுன்னா நான் எங்க அப்பாவை பார்க்க முடியும், பேச முடியும், அவங்க கிட்ட என்னால சேர முடியும், கரெக்டா? சோ இந்த தடையை ரிமூவ் பண்றது. இன்னொன்னு அடுத்ததா என்ன பண்ணா, ஒருவேளை எங்க அப்பா அந்த சைடு இருக்க எங்க அப்பா வந்து ரொம்ப கோவமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்குவோம். சோ அவங்க கோவம் வந்து தணிக்கக்கூடிய மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா, அவங்க சமாதானமாயி என்னோடு கூட அவங்க வந்து பேசுவாங்க, சமாதானமா சந்தோஷமா என்னோட மகிழ்ச்சியா அவங்க பேசுவாங்க, கரெக்டா? சோ நானும் அவங்க பேசுறதை கேட்க முடியும், அவங்களாலையும் நான் பேசுறதை கேட்க முடியும், நாங்க ஒன்னா உட்கார முடியும், என்னால இங்கிருந்து எங்க அப்பாட்ட போக முடியும், கரெக்டா? ஸோ இதே எக்ஸாம்பிள் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பிதாவானவர் தான் இந்த ரூமுக்கு வெளியில இருக்கிற எங்க அப்பாவுக்கு நான் வந்து அடையாளமா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், ரைட்டா? ஸோ இந்த செவத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த பிதாவும் நானும், எங்க 2 பேருக்கு நடுவுல என்னுடைய பாவம் வந்து ஒரு பெரிய பிரிவினையை கொண்டு வந்தது, கரெக்டா? ஸோ அந்த அந்த பிரிவினையிலிருந்து என்னை வந்து இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ணியிருக்காரு, அவர் பலியாகி, அவரே கிருபாதார பலியாக மாறி இந்த பகையாக நின்ற பிரிவினையாக தடுப்பு சுவரை தகர்த்தார். எபேசியர் 2:13 இருக்கு. சோ ஒரு பிரிவினையாக நின்ற அந்த தடுப்பு சுவரை அவர் வந்து என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்து அவர் வந்து ரிமூவ் பண்றாரு. சோ இத இயேசு கிறிஸ்து அவர் உயிரோடு இருந்த காலங்களிலுமே எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா, யோவான் 14:6 அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ இயேசு எப்படி சொல்றாருன்னா, அவர் தான் வழி. சோ அவர் இல்லாம நம்மளால பிதா கிட்ட போக முடியாது, ஓகேவா? அதே மாதிரி நம்ம பார்த்தோம்னா யோவான் 10:9 இப்படியாக அவர் சொல்றார், நானே வாசல், ஒருவன் என் வழியாய் அவன் என்ன பண்ணானா உட்பிரவேசித்தானா அவன் ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு சொல்றாரு. சோ இயேசுவே வழி, இயேசுவே வாசல் அப்படிங்கிறத நம்ம வந்து அறிந்து கொள்றோம். சோ நம்மளுக்கும் அந்த பிதாவுக்கும் இருந்த அந்த இடைவெளி, அந்த தடுப்பு சுவரை நீக்கும்படியாக இயேசு கிறிஸ்து தேவைப்பட்டார். அது வந்து தடுப்பு சுவர், உங்களுக்கு முன்னாடியே சொன்னாங்க, தடுப்பு சுவர் எப்படி வந்துச்சுன்னா நம்ம பாவத்தினால உருவாச்சு. ஸோ இந்த பாவத்தை நிவர்த்தி செய்யறதுக்கு ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஸோ அதை ரத்தம் சிந்தி அவர் வந்து பலியாக மாறினார், ரைட்டா? சரி. சோ இப்போ இயேசு கிறிஸ்து வந்து நமக்காக சுகந்த வாசனையின் காணிக்கையாகவும் பலியாகவும் மாறிட்டார். சோ இயேசு கிறிஸ்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நம்ம என்ன பண்ணணும், ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும். அப்ப நான் என்ன மாதிரி பலியாக நான் வந்து மாற வேண்டும், நான் வந்து எப்படி இந்த சுகந்த வாசனையின் காணிக்கையும் இந்த எப்படி வந்து இந்த பலியாகவும் நான் வந்து மாற வேண்டும் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த அடுத்ததா வந்து நம்ம கற்றுக்கொள்ள போறோம், ரைட்டா? சரி, இந்த சுகந்த வாசனை நான் சொல்லிட்டே இருக்கேன், இந்த பலி வந்து அந்த மரணத்தை சந்தித்து அது வந்து தகனிக்கப்படும் போது அது அந்த மேல எழும்புற அந்த புகை வந்து சுகந்த வாசனையாக மாறுது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த சுகந்த வாசனை என்ன அப்படின்னா, அந்த சுகந்த வாசனை கர்த்தர் வந்து அந்த லார்ட் வந்து முகரும் போது அவர் வந்து தன்னுடைய கோபத்திலிருந்து
தனிதார் அப்படிங்கிறதுக்கு நம்ம இன்னொரு ரெஃபரன்ஸ் நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னா ஆதியாகமம் 8வது அதிகாரம் 21வது வசனத்துல நம்ம பார்க்க முடியும். இதுல நம்ம பார்த்தோம்னா நோவா வந்து என்ன பண்றாரு அப்படின்னா அந்த ஜலப்பிரளயம் முடிந்து அவர் வந்து பேழை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமா அவர் வந்து தேவனுக்கு ஒரு பலி செலுத்துகின்றார். ஓகேவா? ஸோ அந்த பலியில என்ன ஆகுது அப்படின்னா அந்த பலி செலுத்தப்படும் போது இந்த 8:21 ஃபர்ஸ்ட் லைன் நம்ம வாசிச்சோம்னா சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார், அப்பொழுது கர்த்தர் இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததாக இருக்கிறது, நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த சுகந்த வாசனை தேவன் முகரும் போது தன்னுடைய கோபத்தை விட்டு அவர் வந்து என்ன பண்ணுவாரு, அவர் அந்த கோபத்தை விட்டு மனம் மாறிடுவாரு, நமக்காக இரக்கம் காண்பிப்பார். சார் இதான் சொன்ன அட்டான்மெண்ட் அப்படின்னு சொல்லும் போது அது வந்து அந்த அப்ஸ்ட்ரக்ட்ல ரிமூவ் பண்ணி அடுத்த ப்ராசஸ் என்ன, ரீகான்சிலேஷன் வித் காட், தேவனோடு ஒரு சமரசமான ஒரு சமாதானமான ஒரு நிலையை கொடுக்கக்கூடியது. ஸோ இந்த சமாதானத்தை தேவனுடைய இந்த கோபத்தை தணிக்கிறதுக்கு இந்த பலி வந்து சுகந்த வாசனையை காணிக்கையாக தேவனிடத்தில் செல்ல வேண்டி இருக்கிறது. ரைட்டா? சரி, இப்பயும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம எப்படி இந்த பலியாகிறது, இயேசு கிறிஸ்து இப்படி பலியாகி நமக்காக அவர் வந்து சுகந்த வாசனையை காணிக்கையாகவும் அவர் வந்து மாறி நம்மிடத்தில் அவர் வந்து நமக்காக பலியாகி அன்பு கொடுத்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ரைட்டா? ஸோ இப்போ நம்மளும் எப்படி ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும், நான் எப்படி தேவனிடத்துல எப்படி அன்பா இருக்கணும், நான் சக மனிதர்கள்ட்ட எப்படி அன்பா இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து 2 விஷயம் இல்லையா, ஒண்ணு பலி இன்னும் காணிக்கை. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பலியை பார்ப்போம். ஸோ நம்ம இதுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரோமர் 12வது அதிகாரம் 1வது வசனம், அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கின்றேன். ஸோ இந்த இடத்துல பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க வந்து உங்க சரீரங்களை நம்மளுடைய பாடியை நம்ம என்ன பண்ணுமா பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான சுகந்த பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஸோ இந்த சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளுடைய சரீரத்துல நமக்கு வந்து நிறைய ஆசைகள் இருக்கலாம். நம்மளுடைய இந்த பாடி இருக்குல்ல, இது வந்து அந்த ஆடமிக் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல நிறைய அந்த பாவ உணர்வுகள் இருக்கலாம், இச்சைகள் இருக்கலாம். இது எல்லாத்தையுமே நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சரீரத்தினுடைய ஆசைகள், சரீரத்தினுடைய மனுஷீக பிரகாரமான கிரியைகள் எல்லாத்தையுமே நான் வந்து ஜீவ பலியா கொடுக்கணும். இப்போ பலி ஆகுறது அப்படின்னாலே ஒரு மரணம் அப்படிதானே, அது வந்து மரணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஸோ அப்போ பலி ஆகுறது அப்படின்னா என்னுடைய பாவத்துக்கு நான் மறிக்கின்றதான சூழ்நிலையா அது வந்து குறிக்கின்றது. ஸோ என்னுடைய பாவ செயல்களுக்கு நான் என்ன பண்ணணும், அதை வந்து நான் கொல்லணும். அதை வந்து லிட்டரலா நம்ம ஒரு ஆடை வந்து பலி கொடுக்கறது போல, அதை வந்து வெட்டுறது போல நம்முடைய சுய சித்தங்கள், சுய சிந்தனைகள், பாவம் கொடுக்கக்கூடிய பாவத்தை தூண்டக்கூடிய அநேக காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அது எல்லாத்தையும் நம்ம பாவத்துக்கு மறுக்கின்றதான சூழ்நிலைக்கு நம்ம போகணும். இததான் சரீரங்களை நம்ம வந்து ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். இது வந்து சரீரத்தை மட்டும் பத்தி ரோமர்ல 12:1 பவுல் எழுதியிருக்கார். ஸோ அடுத்ததாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்ன மாதிரி ஒரு பலியாக நம்ம இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா அதையுமே பவுல் வந்து தீமோத்தேயுக்கு எழுதும் போது 2 தீமோத்தேயு 4:6 இப்படியாக எழுதுகின்றார். ஏனென்றால் நான் இப்பொழுதே பான பலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. ஸோ அவர் எப்படி சொல்றாரு அப்படின்னா பான பலிக்கு தன்னைத்தானே அவர் வந்து கம்பேர் பண்ணிக்கிறார். பான பலி அப்படிங்கும்போது ட்ரிங்க் ஆஃபரிங் அப்படின்னு நமக்கு இங்கிலீஷ்ல இருக்கும். அது பான பலி ஏன் இவர் வந்து தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்துருச்சு. ஸோ மொரவர் அவர் அந்த லைஃபோட எண்டு கிட்ட வந்துட்டாரு. ஸோ அந்த நேரத்துல தீமோத்தேயுக்கு எழுதும் போது அந்த லெட்டர்ல இப்படி எழுதுறாரு. ஸோ பான பலிக்கு ஏன் தன்னைத்தானே அவர் கம்பேர் பண்ணணும்? எத்தனையோ பலி இருக்கு. ஒருவேளை நம்ம சாப்பிடுற ஐட்டம் சம்திங்ல நமக்கு வந்து கம்பேர் பண்ணணும்னா கூட போஜன பலி இருக்கு, அது கம்பேர் பண்ணிருக்கலாம். ஏன் பான பலிக்கு அவருக்கு தன்னைத்தானே கம்பேர் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நான் உங்களுக்கு இதை வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன் செஞ்சு காமிக்கணும்னே விரும்புறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா என் கையில ஒரு டம்ளர் இருக்கு, கரெக்டா? ஸோ இந்த டம்ளர்ல
ஒரு கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன், அதாவது லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு ட்ரிங்க் நான் வந்து வச்சுருக்கேன், ரைட்டா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அவர் என்ன சொல்கிறாரு, நான் பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த தண்ணியை நான் வந்து இப்படி கொட்டுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து கண்டினியூஸாக உள்ளதை நம்ம பார்க்கலாம், கரெக்டா? ஸோ இது கண்டினியூஸாக, இப்போ ஒரு ட்ரிங்க் அப்படிங்கும்போது, ஒரு லிக்விட் அப்படிங்கும்போது கண்டினியூஸ் ஃப்ளோ இருக்கும், கரெக்டா? ஸோ பவுல் இப்படியாக சொல்ல விரும்புகின்றார், நான் வந்து ஊழியம் ஆரம்பித்ததுலேருந்து நான் வந்து இப்போ வரைக்கும், அதாவது அவரோட அந்த ஊழிய எண்டிங்கில் தான் இந்த வசனம் சொல்கிறாரு, அதாவது தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்ததுன்னு அவரே அதை எழுதியிருக்காரு. ஸோ என்னோட ஊழிய ஆரம்பத்திலிருந்து ஊழிய எண்டிங் வரைக்குமே கண்டினியூஸாக நான் தேவனுக்காக பலி ஆகிக்கொண்டே இருக்கின்றேன் அப்படிங்கிறது தான் நான் வந்து சொல்லப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இன்னொன்றுமே காமிக்க விரும்புகிறேன். இப்போ ஒரு ஃபுட்டு அப்படின்னு வச்சுக்கோ, நான் ஸ்நாக்ஸ் உடைய கையில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து ஒரு போஜன பலி வார்க்கப்பட்டு போகிறதுனா நான் எப்படி கீழே போடுறேன்னு வச்சுக்கோங்க. இது கண்டினியூஸா இருக்கா? என்னதான் கீழே விழுந்தாலும் அதுல ஒரு கேப் தெரியுது பாத்தீங்களா? நான் எவ்வளவுதான் ஃபாஸ்டா போட்டா கூட அது வந்து ஒரு கேப் இருக்கு. ஸோ ஒரு கண்டினியூட்டி இல்லை, ஒரு இன்டரப்ஷன் வருது நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ பவுல் இப்படியாக சொல்ல வர்றாரு, நான் கிறிஸ்துவுக்காக நான் வந்து பலியாகணும் அப்படிங்கிறது ஏதோ இன்னைக்கு நான் பலியானேன், நாளைக்கு பலியாக வேண்டாம், நாளைக்கு கண்டிப்பாக நான் பலியாகிறேன். ஸோ இப்படி இல்லாதபடிக்கு நம்ம என்ன பண்ணணுமா, கண்டினியூஸாக நம்ம வந்து தேவனுக்காக நம்ம வந்து பலியாயிட்டே இருக்கணும். கண்டினியூஸாக நான் பாவத்துக்கு மறித்து கொண்டே இருக்கணும். கண்டினியூஸாக நான் வந்து என்னுடைய எல்லா சுயங்களையும் நான் வந்து தேவனுக்காக அதெல்லாத்தையும் நான் அதை அழித்து தேவ சித்தத்தை மட்டுமே செய்ய வேண்டும். அடுத்தது இன்னும் நம்ம ஒன்று பார்த்தோம் அப்படின்னா, அந்த பானபலி அப்படிங்கும்போது எல்லாத்தையும் நம்ம இது பண்ணதுக்கு அப்புறம் இந்த டம்ளர் இட் இஸ் எம்டி, ரைட்டா? இதுல எதுவுமே இல்லை, இது உள்ள இருக்கிற எல்லாத்தையும் இது வந்து வெளியில நம்ம அது வந்து கொடுத்துருச்சு. ஸோ நமக்கு இருக்கிற எல்லாத்தையும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி சுய விருப்பங்கள் எல்லாத்தையுமே நம்ம தேவனுக்காக கொடுக்கறது, அதெல்லாம் வந்து பலி அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ நம்ம இதில் நம்ம இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா, பலியாக வேண்டும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? ஸோ தேவனுக்கு வந்து அந்த பலி வந்து முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இன்னொரு வசனத்தையுமே நான் உங்களுக்கு காமிக்க விரும்புகிறேன். 1 பேதுரு 2:5. ஸோ நம்ம இந்த 1 பேதுரு 2:5 பார்த்தோம்னா, ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகின்றீர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ இதுல நம்மளை குறித்து எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நம்மள வந்து ஒரு பரிசுத்த ஆசாரிய கூட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. ஸோ ஒரு ஆசாரியனுடைய பிரதானமான பணி என்ன அப்படின்னு கேட்டா பலி செலுத்துவது, ரைட்டா? ஸோ நான் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஜீவ பலி, பான பலி, இது ரெண்டுமே நம்ம பலி ஆகிறது. நானே என்னுடைய சரீரத்தை பலியாக கொடுக்கின்றேன். அடுத்தது நான் ஃபுல்லா பான பலியாக நான் வார்க்கப்பட்டு போகின்றேன். வித்வுட் எனி இன்டரப்ஷன், கண்டினியூஸ்லி ஐ எம் சாக்ரிஃபைசிங் மை செல்ஃப் டு த லார்ட். ஸோ அதெல்லாம் வந்து இதை வந்து குறிக்குது. ஸோ அடுத்ததான் நம்ம இப்போ என்ன வேதம் நமக்கு சொல்லுதுன்னா, நம்ம பரிசுத்த ஆசாரிய கூட்டமா இருக்கிறோம். அப்ப நம்ம வந்து ஆசாரிய கூட்டம்னா நான் வந்து ஏதாவது ஒரு பலியை செலுத்திக்கிட்டே இருக்கணும். ஃபர்ஸ்ட் பலி ஆனேன், இப்போ நான் சொல்ல போறது பலி செலுத்த வேண்டும், ரைட்டா? ஸோ எப்படிப்பட்ட பலிகளை நம்ம வந்து செலுத்த வேண்டும் அப்படிங்கிறத நம்ம வந்து அடுத்ததா பார்ப்போம். ஸோ இதுல வந்து இப்போ நான் வந்து பலி செலுத்தணும் அப்படின்னா என்னையே நான் பலியாக செலுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்து தன்னை தான் பலியாக செலுத்தினார், வேற யாரையும் பிடிச்சிட்டு வந்து அவர் பலி செலுத்தல. ஸோ இப்போ நானும் அவரை போல அன்பு செலுத்த அழைக்கப்படுகின்ற நான் என்ன பண்ணணும், என்ன நானே பலியாக கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் நான் பலி ஆயிட்டேன், இப்போ எப்படி பலி செலுத்த போறேன் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ரெண்டுக்கும் வித்தியாசங்கள் உண்டு. ஸோ எப்படி செலுத்தலாம் அப்படின்னா, என்கிட்ட இண்டிவிஜுவல் அப்ப நான் கிளாடி அப்படின்னா நான் அப்படின்னு பார்த்தா என்னுடைய சரீரம், எனக்கு என்ன இருக்கு, சரீரம் இருக்கு, ஆவி இருக்கு, ஆத்மா இருக்கு. ஸோ இந்த மூணுலையுமே பலிகள் நம்ம செலுத்த வேண்டியது இருக்கு அப்படிங்கிறத வேதம் இன்டைரக்டா நமக்கு சொல்லுது. ஸோ அது என்ன மாதிரி அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன மாதிரிலாம் செலுத்தணும்னா, ஆவியில பலி செலுத்தணும், ரெண்டாவது ஆத்மால பலி செலுத்தணும், மூன்றாவது சரீரத்துல பலி செலுத்த வேண்டும். முதலாவது ஆவியில எப்படி பலி செலுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம்.
பிலிப்பியர் 2வது அதிகாரம் 17வது வசனம் இப்படியாக சொல்லுகின்றது, உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வாக்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடும் கூட சந்தோஷப்படுவேன். அப்போ உங்க விசுவாசமாகிய பலி, சோ ஆவியில செலுத்த வேண்டிய பலி என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா விசுவாசமாகிய பலி அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். சோ இது விசுவாசம் ஆவியில தான் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, விசுவாசத்தை கொடுக்கிறவர் ஆவியானவர். கரெக்டா? சோ ஆவியின் கனி அந்த கனிகளுடைய சுவைகள்ல ஒன்று விசுவாசம், அப்படிதானே? சோ இந்த விசுவாசத்தை நம்மள ஆண்டவர் எங்க இருந்து துவக்கிறார்னா நம்மளுடைய ஆவியில இருந்து அதை துவக்குகின்றார். பரிசுத்த ஆவியானவர் நிறைய நேரங்களில் இடைப்படுகின்றது நம்ம ஆவியோடு தான் அவர் இடைப்படுவார் நிறைய. சோ இந்த ஆவியில நம்ம விசுவாசமாகிய பலியை நாம செலுத்த நம்ம அழைக்கப்படுகின்றோம். அப்படி அதான் பிலிப்பியர் 2:17 நம்ம வாசிக்கின்றோம். சோ ஆவியில நான் என்ன பண்ணணும்? விசுவாசமாகிய பலியை செலுத்த வேண்டும். சோ அடுத்ததான் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆத்மாவுல நான் என்ன பலி செலுத்த வேண்டும்? சோ இதுக்கு நாம எபிரேயர் 13வது அதிகாரம் 15வது வசனத்தை பார்த்தோம் அப்படின்னா, ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். சோ ஆண்டவரை எப்பயும் நம்ம துதிச்சு ஸ்தோத்திரம் பண்றோம்ல, அது ஒரு மிகச்சிறந்த பலி, ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமான பலியாக அது இருக்கிறது. சரி, இந்த ஸ்தோத்திர பலியை ஆத்மாவில தான் நம்ம செலுத்துறோம் அப்படிங்கறது நம்ம எப்படி சொல்றோம்? ஆத்மாவிலையும் செலுத்துறோம், ரைட்டா? சரி, எப்படி சொல்றோம் அப்படின்னா, நம்ம எல்லா ஜெபங்கள் முடியும் போது ஒரு வார்த்தையை சொல்லி நம்ம முடிப்போம். அது என்ன வார்த்தை? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அப்போ என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நான் என் ஆத்மாவை பார்த்து சொல்றேன், என் ஆத்மாவே நீ கர்த்தரை என்ன பண்ணு? ஸ்தோத்திரம் பண்ணு அப்படின்னு சொல்லி நான் என் ஆத்மாட்ட சொல்றேன். சோ ஆத்மால இருந்து நாம் கொண்டு வருகின்றதான அந்த ஒரு ஸ்தோத்திர பலிகளின் மேல் தேவன் மிகவும் பிரியமாக இருக்கின்றார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஓகே, சோ அடுத்ததான் நம்ம பார்த்தோம்னா சரீரத்துல என்ன பலியை தேவன் விரும்புகின்றார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இதற்கு ஆதாரமாக எபிரேயர் 13வது அதிகாரம் 16வது வசனத்தை நம்ம பார்ப்போம். இதுலயும் இந்த வசனம் இப்படியாக சொல்லுகின்றது, அன்றையும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. சோ இதுல என்ன பலியை பத்தி சொல்லப்படுது அப்படின்னா, நன்மை செய்யறதையும் தான தர்மம் செய்யறதையும் அது ஒரு பலியாக தேவன் பார்க்கின்றார். அப்புறம் இந்த பலியின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது, ரைட்டா? சோ இப்ப நன்மை செய்யணும் தான தர்மம் பண்ணணும் அப்படிங்கும் போது இதை நம்ம எப்படி பண்றோம்னா, நம்ம சரீரங்களில இருந்து பண்றோம். நம்ம தான தர்மம் பண்ணும்போது இப்ப யாருக்காவது ஒரு பினான்சியல் சப்போர்ட் பண்றோம் அப்படின்னா அதை நம்ம கைகளினால கொடுக்குறோம், அந்த அமௌண்ட்டை நம்ம கைகளினால கொடுக்குறோம். நன்மை செய்யறோம் அப்படிங்கும் போது எல்லாருக்குமே பணம் மட்டுமே தேவை கிடையாது. அநேகர் இருதயத்துல தொய்ந்தவர்களாய் ஆலோசனை இல்லாம இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை சொல்லும் போது அது ஒரு பெரிய நன்மை. அவங்களுக்கு அநேகருக்கு ஒரு குழப்பமா இருக்கும், ஏதோ ஒரு அவங்க முக்கியமா செய்ய வேண்டிய ஏதோ ஒரு காரியம் இருக்கும், பிசினஸ்லயோ இல்ல அவங்களுடைய வேலையிலயோ. அவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னா அது ஒரு நன்மை, ஒரு குட் டீட், அப்படித்தானே? யாராவது ஏதாவது சுகவீனமா இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஏதாவது நம்ம ஹெல்ப் பண்றோம்னா அது ஒரு நன்மை. நம்ம கொடுக்கின்றதான ஐடியாஸ், அதுவுமே நான் நினைக்கிறேன், என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன்ல நான் நினைக்கிறேன் அது ஒரு பெரிய தர்மம், அது ஒரு தான தர்மமாகவே நான் அதை பாக்குறேன். நான் மறுபடியும் சொல்றேன், எல்லாருடைய தேவைகளும் வெறும் பணம் மட்டும் கிடையாது. அநேகருக்கு வேற வேற விதமான தேவைகள் இருக்கு. சோ மற்றவங்களுடைய தேவைகளை நம்ம ஏதாவது முடிஞ்ச அளவுக்கு நம்ம தீர்த்து வைக்கிறோம் அப்படின்னா அது தேவனுக்கு பிரியமான ஒரு பலியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி எபிரேயர் 13:6 நம்ம வாசிக்கிறோம். ஸோ இதே மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிலிப்பியர் 4:18 பார்த்தோம் அப்படின்னா பவுல் சொல்றாரு, எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணமும் உண்டாயிருக்கிறது, உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான சுகந்த பலியுமாக எப்பாப்பிரோத்துவின் கையில் வர பற்றி கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலா பவுலுடைய சில தேவைகள் உலக பிரகாரமான some needs இருக்கு. ஸோ அந்த நீட்ஸை அவர் எப்பாப்பிராத்துவின் கையினால அவருக்கு கிடைக்கப்பட்டிருக்கு.
ஸோ இந்த அந்த நன்மையாக இருக்கலாம், அது ஃபினான்ஷியல் சப்போர்ட்டாக இருக்கலாம், அப்புறம் ஏதாவது பொருள் கொடுத்துருக்கலாம் அவங்க. ஸோ அந்த வந்து எப்படி அந்த பவுல் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, எப்படி வந்து அதை போர்ட்ரே பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அது வந்து ஒரு சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான சுகந்த பலியுமாக இருக்கு அப்படிங்கிறத அவர் வந்து எழுதுறாரு. இதெல்லாம் நம்ம வந்து சரீர பிரகாரமாக செய்கின்றதான நன்மை மற்றும் தான தர்மம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தோம். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு விஷயம் நாம் வந்து பலி ஆக வேண்டும், நாம் பலி ஆகணும். இன்னொரு விஷயம் நாம் பலி செலுத்த வேண்டும். ஸோ பலி ஆக வேண்டும் அப்படிங்கும்போது நான் ஜீவ பலியாக மாற வேண்டும், பான பலியாக மாற வேண்டும். ஸோ நான் பலி செலுத்த வேண்டும் அப்படின்னு அந்த செகண்ட் பாயிண்ட்டுக்கு வந்தேன் அப்படின்னா, நான் வந்து என்னுடைய ஆவியில நான் விசுவாசம், எனக்கு ஆண்டவர் மேல இருக்கிற விசுவாசம் அது வந்து ஒரு பலியாக பார்க்கப்படுகிறது. என்னுடைய ஆத்மாவில நான் ஸ்தோத்திரங்களை செலுத்த வேண்டும், என்னுடைய சரீரங்களில் நான் நன்மைகளையும் தான தர்மங்களையும் செய்ய வேண்டும். ஸோ இதெல்லாம் தான் வந்து பலியாக பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த பலி எல்லாமே நம்ம முடிச்சுட்டு அடுத்ததா அந்த நம்ம எபேசியர் 5:2 இன்னொரு வார்த்தை, முக்கியமான வார்த்தை நம்ம பார்த்தோம் கரெக்டா. ஸோ அது என்ன அப்படின்னா, சுகந்த வாசனையின் காணிக்கை. ஸோ அந்த காணிக்கை என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். அந்த காணிக்கை ரொம்ப அழகா என்ன வார்த்தையோடு கொடுக்கப்பட்டிருக்குன்னா, சுகந்த வாசனையின் காணிக்கை. ஸோ இந்த வாசனை அப்படிங்கும்போது என்ன வாசனை? இப்ப நம்ம வந்து லேவியராகமம் எல்லாமே பார்த்தோம்னா, பலிங்கும் போது லிட்ரலா அவங்க வந்து ஒரு அனிமலை கில் பண்ணி அவங்க வந்து அதை வந்து பலி கொடுத்தாங்க, தகனிச்சாங்க, அக்னியினால சுட்டரிச்சாங்க. அப்போ ஒரு வாசனை வந்திருக்கும் அந்த இடத்துல. இங்க புதிய ஏற்பாடுல நம்ம பார்க்கும்போது இது எப்படி வந்து ஒரு வாசனை அப்படிங்கிறத நம்ம எப்படி, அது என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வாசிப்போம் 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனம். ஸோ இந்த வசனத்தை நம்ம வாசிச்சோம் அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை, அதாவது கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். சோ அப்ப வாசனைனா என்ன அப்படின்னா, அந்த வசனத்துல நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் அந்த இடத்துல பாருங்க, கிறிஸ்துவை அறிகிற அறிவு தான் வாசனை. ஸோ நான் வந்து கிறிஸ்துவை அறிகின்றதான அறிவு எனக்கு இருந்துச்சுன்னா அது வாசனையாக தேவனுக்கு மாறுது அப்படிங்கிறத நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து நான் பலி நம்ம பார்த்தோன்னே நான் உங்களுக்கு ஒரு விஷுவல் காமிச்சேன் இல்லையா. ஸோ அதில் வந்து ஒரு ஆடு வந்து தகனிக்கப்படும் போது ஒரு புகை மேலே போகுது. இந்த புகை தேவனுக்கு சுகந்த வாசனையாக போகுது. அதே மாதிரி அதை சுற்றி இருந்தவங்களுமே அது டைரக்டாக அங்கே வந்து ஒரு டனல் போட்டு அந்த புகை போகல இல்லையா. ஸோ சுற்றி இருந்தவர்களுக்குமே அந்த வாசனை வந்து இருக்கும், கண்டிப்பாக இருந்திருக்கும் கரெக்டா. ஸோ இப்படி தேவனை அறிகின்றதான அறிவை நான் அடையும் போது அது தேவனுக்கு வாசனையாகவும் சுற்றி இருக்கிறவர்களுக்கும் அது வந்து ஒரு வாசனையாகவும் மாறுது. அது ஒரு நல்ல பொருளாக, ஒரு பெர்ஃப்யூம் மாதிரி, ஒரு ஸ்வீட் ஸ்மெல்லிங் அரோமா மாதிரி அது வந்து ஒரு நல்ல ஒரு நறுமணமாக மாறுகின்றது. கிறிஸ்துவை அறிகின்றதான அறிவின் வாசனை, அதெல்லாம் வந்து நம்ம காணிக்கையாக நம்ம இங்க வந்து பார்க்கிறோம். ஸோ இப்படியாக நம்ம சொல்லும்போது அந்த வசனத்தோட அடுத்த வசனத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2 கொரிந்தியர் 2:15 நம்ம வாசிச்சோம்னா, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பவுல் வந்து சொல்றார். ஸோ இந்த சுகந்த வாசனையின் காணிக்கை அப்படிங்கும்போது நான் வந்து இயேசுக்கு வந்து கிறிஸ்துவுக்கு தேவனுக்கு நான் பலியாக நான் மாறும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு சுகந்த வாசனையின் காணிக்கை போகுது அப்படின்னு நான் சொன்னேன். இந்த சுகந்த வாசனையின் காணிக்கைய கொடுக்கக்கூடிய நற்கந்தமாக நாங்கள் மாறுறோம் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றாரு. எவ்வளவு அழகா இது வந்து இந்த வசனம் எழுதியிருக்காரு பாருங்களேன். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும், அதாவது கிறிஸ்தவர்கள் பிலீவர்ஸ்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நான் பிலீவர்ஸ்க்கு நடுவுலையும் நாங்கள் தேவனுக்கு, அதாவது பிதாவுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இந்த நற்கந்தம்ங்கிறது வந்து ஒரு ஃப்ராக்ரன்ஸ், ஒரு நல்ல வாசனையை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள். பெர்ஃப்யூம்ங்கிறத விட ஒரு நல்ல ஃப்ராக்ரன்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள், ரைட்டா. ஸோ நான் இதை வந்து உங்களுக்கு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். ஆக்சுவலா இது வந்து நம்ம என் கையில இப்போ வந்து ஒரு ஊதுபத்தி இருக்கு, ரைட்டா. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து ஒரு நார்மலான ஒரு ஊதுபத்தி நான் கையில் வச்சிருக்கேன், ரைட்டா. ஸோ இந்த ஊதுபத்தி தான் நான் வச்சுக்குவோம். இந்த ஊதுபத்தி வந்து இப்படியே இருக்கு. இதனால ஏதாவது பிரயோஜனமா?
ரொம்ப பக்கத்துல போய் மோந்து பார்த்தா லைட்டா ஸ்மெல் அடிக்குது, அவ்வளவுதான். மற்றபடி இதனால எந்த ஒரு பிரயோஜனமுமே இல்லை. அது இருக்கு, அது பாட்டுக்கு இருக்கு. இது இந்த ஊதுபத்திய அது நான் இந்த மாதிரி அதை நான் நெருப்பு வைத்து கொளுத்துகின்றேன் என்று பார்ப்போம். ரைட்டா, இங்க ஒரு புகை வருது. ரைட்டா, ஸோ இது பலியாக மாறும்போது ஒரு புகை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பலியாக இது மாறும்போது, இந்த மாதிரி அது தகனிக்கப்படும் போது, இந்த ஊதுபத்தி தகனிக்கப்படும் போது என்னாவது அது அவ்வளோ ஒரு நல்ல ஒரு புகையை அது கொடுக்குது. அவ்வளோ ஒரு ஸ்வீட்டான ஸ்மெல் அது கொடுக்குது. அது ஃப்ராக்ரன்ஸா மாறுது. இதான் பவுல் சொல்றாரு, நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமா இருக்கிறோம். இந்த மாதிரி நான் பலி ஆகும்போது என்னுடைய பலி என்ன பண்ணுது, தேவனுக்கு வாசனையா இருக்கு. இங்க தேவனுக்கு மட்டும்தான் வாசனையா போகுதா? இல்ல, எனக்கும் அந்த வாசனை வருது. சோ அததான் பவுல் அப்படியாக எழுதுகின்றார். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்க எப்படி இருக்கோம், தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம அதுல பாக்குறோம். சோ இப்படியாக நம்ம பலியாகவும் மாற வேண்டும். அப்புறம் சுகந்த வாசனையின் காணிக்கையாகவும் நம்ம மாறும்போது இயேசு கிறிஸ்து நம்மில் அன்பு கூறுவது போல நம்ம என்ன பண்ண முடியும், மற்றவர்களிடம் அன்பு செலுத்த முடியும். அதெல்லாம் விட ரொம்ப மெயினா நம்ம தேவனிடத்திலும் நம்ம அன்பு செலுத்த முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, சரி, இதுல நான் ஒரு இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். இந்த புதிதான கட்டளை இருக்கு இல்லையா, நம்ம யோவான் 13:34 ஒரு புதிதான கட்டளை நம்ம பார்த்தோம். கரெக்டா? சோ இந்த புதிதான கட்டளை யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். சோ இந்த வசனத்தை நம்ம மறுபடியும் எடுத்துக்கிட்டோம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் அப்படிங்கும் போது இந்த அதிகாரத்தை நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது நீங்க வாசிங்க. இந்த அதிகாரத்துல அந்த இடத்துல வெறும் சீஷர்கள் மட்டும் தான் அந்த மேல் வீட்டு அறையில இருந்தாங்க அப்படின்னு சொல்லி வாசிக்கின்றோம். சோ சீஷர்களுக்கு மட்டுமே ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா அது ஒரு ரொம்ப தனிப்பட்ட விதத்துல கொடுக்கப்பட்டதான ஒரு கட்டளை. ஓகேவா? சோ இன்னொன்னு நம்ம இதுல இன்னொரு பாயிண்ட் நம்ம நோட் பண்ணோம்னா, அந்த அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, யூதாஸ் காரியத்தினுடைய இருதயத்தை பிசாசு ஏவ தொடங்கிடுவான். சோ யூதாஸ் காரியத் எந்திரிச்சு போயிடுவார். ரைட்டா? சோ எந்திரிச்சு போனதுக்கு அப்புறம் தான் இந்த புதிதான கட்டளை கொடுக்கப்படுகிறது. சோ சீஷர்களுக்கு இந்த புதிதான கட்டளை கொடுக்கப்படுகிறது. இன்னொன்னு நம்ம பார்த்தோம்னா, விழுந்து போனவர்களுக்கு இந்த கட்டளை கிடையாது. இந்த கட்டளை இயேசுவோட கடைசி வரைக்கும் ஒன்னா இருந்த சீஷர்கள்ட்ட, லாஸ்ட் சப்பர்ல தேவனோடு கடைசி வரைக்கும் ஒன்னா உட்கார்ந்து அந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் புசித்த சீஷர்களுக்கு மட்டுமே. சோ இந்த நாள்ல நம்ம சீஷர்களா இருக்கோமா அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். நம்ம அப்போஸ்தலர்ல வாசிச்சோம் அப்படின்னா, ஒரு இடத்துல அழகா இப்படியாக எழுதி இருக்கு. என்னன்னா, அப்போஸ்தலர் 11வது அதிகாரம் 26வது வசனம் இப்படியாக கடைசி பகுதியில் எப்படியாக சொல்லி எழுதப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் உண்டாயிற்று அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ கிறிஸ்தவர்கள் அப்படின்னு நாம சொல்லிக்கின்ற இன்றைக்கு இருக்கிற நம்ம யாரு ஆக்சுவலா அப்படின்னா சீஷர்கள். இயேசுவ ஃபாலோ பண்ண அந்த ஃபாலோவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஃபாலோவர் 12 சீஷர்கள் அவர் தெரிஞ்செடுத்தா, அது போக 70 பேர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பெந்தேகோஸ்தே நாளுக்கு அப்புறம் நிறைய பேர் இயேசுனுடைய சீஷர்களா மாறினாங்க. அப்போ சீஷனா இருக்கக்கூடியவன் மட்டுமே கிறிஸ்தவன். நம்மளுடைய சர்டிபிகேட்ஸ்ல நம்ம கிறிஸ்தவர்கள்னு பேர் போட்டுக்கலாம், என்னாலும் பண்ணலாம். ஆனா யார் கிறிஸ்தவர்களாக அங்கீகரிக்கப்படுகிறார்கள் அப்படின்னா சீஷர்கள் மட்டும்தான். சோ இந்த புதிதான கட்டளை யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? சீஷர்களுக்கு. சீஷர்களா இருந்து விழுந்து போனவர்களுக்கு இல்ல. நம்ம விழுந்து போகாதபடி தேவன் நம்மளை காக்க நம்ம அனுதினமும் ஜெபிப்போம். கர்த்தர் அவருடைய பரிசுத்த ஆவியானவரின் துணையை கொண்டு நம்மை நிலைநிறுத்துவார். சரி, இதுல நான் ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் மட்டும் நான் சொல்லணும்னு நினைச்சேன். நம்ம பலிகள் பத்தி ரொம்ப நிறைய பேசிட்டே இருந்தோம் இல்லையா? சோ அதனால நான் இதை கண்டிப்பா சொல்லணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். சோ இதுல என்ன அப்படின்னா, பொதுவாகவே நம்ம பார்த்திருக்கோம், ஒரு மனித உடலோ இல்ல ஏதாவது ஒரு அனிமல்ஸ் இறந்துருச்சு, அதை நம்ம எரிக்கின்றோம் அப்படின்னு நம்ம வச்சுக்கோமே. சோ அந்த எரிக்கும் போது அது ஒரு பயங்கர பேட் ஸ்மெல்லா இருக்கும், அப்படிதானே? ஆனா இந்த தகன பலிகள் கொடுக்கப்படும் போது நீங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னா, அந்த தகன பலி சுகந்த வாசனையும் தகன பலியாக மாறிடுச்சான்.
அது எப்படி அது எப்படி அந்த அந்த ஸ்மெல் எப்படி நல்ல ஒரு ஸ்மெல்லாக மாறுச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆக்சுவலா ஆசிரியப்பு கூடாரம் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அதுக்கு நிறைய ரூல்ஸ்லாம் ஆண்டவர் கொடுத்தாரு இல்லையா. ஸோ அப்போ கொடுக்கப்படும் போது யாத்ராகமம் 30:25 அவர் நிறைய கட்டளைகள் கொடுத்து நிறைய இன்கிரீடியன்ட் சொல்றாரு. நீங்க இந்த 30வது அதிகாரம் 23, 24வது வசனத்தெல்லாம் வாசிச்சீங்கன்னா வெள்ளை போலம் இந்த மாதிரி நிறைய இன்கிரீடியன்ட் சொல்றாரு. ஸோ இது எல்லாத்தையுமே சொல்லிட்டு 25வது வசனத்துல இப்படியாக தேவன் சொல்கின்றார், ஆதலால் பரிமள தைலக்காரன் செய்வது போல கூட்டப்பட்ட பரிமள தைலம் ஆகிய சுத்தமான அபிஷேக தைலத்தை உண்டு பண்ணுவாயாக, அது பரிசுத்த அபிஷேக தைலமாய் இருக்க கடவுது அப்படின்னு சொல்றாரு. அதாவது சாக்ரட் அனாயிண்டிங் ஆயில் செய்யறதுக்கு இங்க கட்டளை கொடுக்கப்படுது. இந்த ஆயில் வந்து இதோட இன்கிரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து நீங்க தனித்தனியா நீங்க நிறைய ரிசர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா எல்லாமே அவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு இன்கிரீடியன்ஸ் எல்லாம் அவ்வளோ ஒரு நல்ல மெடிசினல் ப்ராப்பர்ட்டி நிறைய அதுல பெனிஃபிட்ஸ் இருக்கு. நேரம் வாய்த்தா நாம இன்னைக்கு வேற ஏதாவது ஒரு வீடியோல கூட அதெல்லாம் பத்தி பார்ப்போம். ஸோ அவ்வளோ ஒரு நல்ல ஒரு இன்கிரீடியன்ஸ் எல்லாம் கொண்ட அந்த எல்லாம் சேர்த்து ஒரு அபிஷேக தைலம். இது வந்து ஆக்சுவலா ஒரு சாக்ரட் அனாயிண்டிங் ஆயில். அது வந்து ஒரு எண்ணெய் மாதிரி ஒரு விஷயம் வந்து தேவன் வந்து செய்ய சொல்லி கொடுக்குறாரு. ஸோ இது சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, இந்த பரிமள தைலம் செஞ்சதுக்கு அப்புறமா அதோட வரிசையான வசனங்கள் பார்த்தோம்னா, அந்த எண்ணெயை அந்த அபிஷேக தைலத்தை எடுத்து என்ன பண்ணணுமா, அதனால் ஆசரிப்பு கூடாரத்தை சாட்சி பெட்டியையும் மேஜையும் அதன் பனிமுட்டுகள் எல்லாவற்றையும் குத்து விளக்கையும் அதன் கருவிகளையும் தூப பீடத்தையும் தகன பீடத்தையும் அதன் பனிமுட்டுகள் எல்லாவற்றையும் தொட்டியையும் அதன் பாதகத்தையும் அபிஷேகம் பண்ணி 29வது வசனத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுல வந்து என்ன பண்ணணும்னா அதை எல்லாத்தையும் பரிசுத்தமாக்குன்னு சொல்றாரு. இதுல 28வது வசனத்தை நல்லா கவனிங்க. இதுல ஃபர்ஸ்ட் வார்த்தை தகன பலிபீடத்தை. இந்த ஆடை வந்து நம்ம பலியிட்ட அந்த வீடியோ பார்த்தோம்ல. ஸோ அதுல எந்த இடத்துல வச்சு அதை பலிட்டாங்கன்னா பலிபீடம், தகன பலிபீடம் நம்ம பார்த்தோம்ல. ஸோ இதை என்ன பண்றாங்க, இந்த பலியெல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த எண்ணெயை ஊத்தி அபிஷேகம் பண்றாங்க. எண்ணெயை தெளிக்கல, நான் மறுபடியும் தெளிவா சொல்றேன், எண்ணெயை தெளிக்கல, அபிஷேகம் பண்றாங்க. அபிஷேகம் பண்றதுன்னா என்ன, அப்படியே ஃபுல்லா எடுத்து நனைய நனைய நல்லா ஊத்துறது, ரைட்டா. ஸோ இந்த எண்ணெய் அந்த சாக்ரட் அனாயிண்டிங் ஆயில், அது ஆக்சுவலி எண்ணெய்ங்கிறத விட அந்த அபிஷேக தைலம், பரிமள தைலமாகிய இந்த அபிஷேக தைலத்தை அபிஷேகம் பண்ணப்படும் போது 29வது வசனத்துல அந்த எல்லாமே சொல்றாரு. ஆசரிப்பு கூடாரத்துல இருக்க எல்லா பாவம் இப்ப நம்ம பலிபீடத்தை மட்டும் பாக்குறதுனால நான் வந்து அந்த 29வது வசனத்துல பலிபீடத்துக்கு கம்பேர் பண்ணி சொல்றேன். ஸோ இந்த பலிபீடம் வந்து மகா பரிசுத்தமாய் இருக்கும்படி அவைகள் பரிசுத்தமாக்கப்படுகின்றது. அவைகளை தொடுகிறது எல்லாம் பரிசுத்தமாயிடும், ரைட்டா. நான் இதை வந்து உலக பிரகாரமா முதல்ல சொல்றேன். ஸோ ஒரு ஆடு வந்து அந்த இடத்துல எரிக்கப்படும் போது ஆல்ரெடி அந்த பலிபீடம் அந்த எண்ணெயினால அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கு. நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும், ஒரு ஒரு தீ பிடிச்சு எரியுதுன்னா அங்க இருக்க எண்ணெயும் கூட சேர்ந்து எரியும். ஸோ இந்த ஆடு எரியும் போது அந்த பரிமள தைலமும் சேர்ந்து எரியும். அப்போ அந்த நாற்றம், அந்த மரணத்தின் நாற்றம், மரண சரீரத்தின் நாற்றத்தை வந்து இந்த அபிஷேக தைலம் அதோட வாசம் டாமினேட் பண்ணி இந்த அபிஷேக தைலத்தினுடைய வாசம் வந்து அது வந்து மேலானதாக இருக்கும், டாமினேட் பண்ணிடும். அது வந்து அதனால அந்த நாற்றம் அடங்கி சுற்றி இருக்கிறவர்களுக்கு என்ன ஸ்மெல் வர ஆரம்பிச்சோம்னா நல்ல ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும், ரைட்டா. இது வந்து நான் உலக பிரகாரமா சொல்றேன். ஆவிக்குரிய பிரகாரம் அதை யோசிச்சோம்னா எவ்வளவு பெரிய சத்தியம் இது. நம்ம பாவத்துக்கு மறிக்கணும், நம்ம பிலீவர்ஸ் ஆகி நம்ம வந்து பாவத்துக்கு மறிக்கணும்னு சொல்றோம். ஸோ நம்ம பாவமா இருக்கும்போது, பாவத்துல வாழ்ந்து கொண்டு இருந்த போது நம்ம ஜீவியம் வந்து எவ்வளவு நாற்றம் எடுத்த ஒரு ஜீவியமா இருந்துச்சு. அப்போ வந்து இதெல்லாம் விட்டுட்டு நம்ம வரும்போது என்ன ஆகும், எல்லாரும் சொல்லுவாங்க, நீ எல்லாம் முன்னாடி எப்படி எல்லாம் வாழ்ந்த, உன்னை பத்தி எல்லாம் தெரியாது, அப்படி இப்படி எவ்வளவு காரியங்கள் இருக்கு. ஆனா அந்த அந்த பாவம் அது மறித்து நம்ம கிறிஸ்துவுக்காக நம்ம வந்து உயிரோடு எழும்பும் போது அது வந்து நம்ம கூட அந்த ஒரு ஆயில் இருக்கு பாத்தீங்களா, அந்த சாக்ரட் அனாயிண்டிங் ஆயில், அதுவும் நம்ம கூட சேர்ந்து பலியாதான். அதனால நம்ம பாவ வாழ்க்கையின் நாற்றம் வெளியில வரல. அப்ப அந்த சாக்ரட் அனாயிண்டிங் ஆயில் என்ன, நம்முடைய வாழ்க்கையில நான் கிறிஸ்துவுக்கு மகிமையாக சொல்லுகின்றேன், பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம். பரிசுத்த ஆவியானவரே அந்த அந்த பரிமள தைலத்தின் அபிஷேக தைலம். பரிமள தைலமாகிய அபிஷேக தைலம் எதை குறிக்கிறது தெரியுமா, நம்முடைய பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை குறிக்கின்றது. அந்த ஆவியானவருடைய அபிஷேகம் நம்ம மேல இறங்கும் போது நம்மளுடைய நாற்றங்களை, நம்மளுடைய அந்த ஒரு கெட்ட பேரை, நம்மளுடைய
எல்லா அந்த மரித்த சூழ்நிலைகள் எல்லாத்தையும் மாற்றி he dominates, he takes control of everything. அதனால என்ன ஆகுது அப்படின்னா அவர் வந்து அந்த நாற்றமாயில சுகந்த வாசனையின் காணிக்கையாக நம்மளுடைய பலியை அவர் மாற்றுகிறார். சுகந்த வாசனையின் காணிக்கையாக அது தேவனுக்கு ரீச் ஆகுது, தேவனுடைய கோபத்தை ஆற்றுது. நம்மையும் தேவனையும் சமரசம் பண்ணி கிறிஸ்து எப்படி கிருபாதார பலியாக மாறி அவரே வாசலாக அவரே வழியாக மாறினாரோ அந்த ஒரு வாசல அந்த ஒரு வழி மூலியமாக நம்ம கிளைம் பண்ணி நம்ம தேவனை அடையக்கூடிய ஒரு கிருபை நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. சோ இப்படிதான் அந்த பலிகள் காணிக்கைகள் அப்படிங்கிறது சொல்லப்படுது. கிறிஸ்து நமக்காக பலியானார், கிறிஸ்து நமக்காக சுகந்த வாசனையின் காணிக்கையாகவும் மாறினார். நான் மறுபடியும் சொல்றேன், யோவான் 13:24 அந்த புதிய கட்டளை, அந்த புதிய கட்டளையின் படி நம்ம எல்லாருமே நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் கிறிஸ்து உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் அப்படிங்கிற அந்த புதிய கட்டளை பெற்றுக்கொண்ட நாம் அதை செய்யணும் அப்படின்னு நம்ம வந்து ஆண்டவர் கேட்போம். அதே போல நம்ம வந்து இந்த கட்டளையை கொடுத்ததற்காக நன்றின்னு சொல்லுவோம். நம்ம அப்படியே ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கின்றோம் ராஜா. ஆண்டவரே, இவ்வளவு நேரம் இந்த வீடியோல என்னோடு இணைந்திருந்த எல்லாரையும் கர்த்தாவே நீங்க நிலைத்தருளுங்க. ஆண்டவரே, அவர்கள் கேட்ட சத்தியம் அவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக ஆண்டவரே கர்த்தாவே அவர்கள் வாழ்க்கைக்கு அது கர்த்தாவே ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டுகிறதாக இருக்க கிருபை தாங்க. ஆண்டவரே, நீங்க இவ்வளவு நேரம் பேசினதற்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே, நாங்க கர்த்தாவே உண்மை போல பலியாகவும் சுகந்த வாசனையின் காணிக்கையாகவும் மாற கிருபை தாங்க. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பலியானதற்காக நன்றி. நீரே கிருபாதார பலியாக மாறினீரே நன்றி. நீர் எவ்வளோ பெரிய ஒரு ஆண்டவர், நீர் எவ்வளோ பெரிய தேவன். நீர் வந்து கர்த்தாவே பரலோகத்தில் அவ்வளோ பரிசுத்தமா அவ்வளோ மகிமையும் வல்லமையோடு வீற்றிருக்கிறவர். எங்களுக்காக இந்த உலகத்துல நீங்க இறங்கி வந்தீங்க, மனுஷனாக மாறினீங்க, எங்களுடைய பாவங்களை நீங்க சுமந்தீங்க. நீர் அந்த செய்த அந்த சாக்ரிஃபைஸ்னால, அந்த பலினால, அந்த ஒரு கஷ்டத்தை நீர் ஏற்றுக்கொண்டதுனால இன்றைக்கு நாங்கள் கர்த்தாவே அந்த பிதாவை நாங்கள் காணக்கூடிய சாக்கியங்களை அடைகின்றோம் ராஜா. நாங்க பரலோகத்துக்கு வரக்கூடிய அந்த ஒரு சான்ஸ் நாங்க பெற்றிருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, உம்முடைய அந்த ஒரு தயவுக்காக, உம்முடைய இந்த சாக்ரிஃபைஸ்க்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே, உண்மை போலவே நாங்கள் கர்த்தாவே பலியாகவும் சுகந்த வாசனையின் காணிக்கையாகவும் மாற கிருபை தாங்க தகப்பனே. நீர் எங்களுக்கு நடத்தும் ஆண்டவரே. எங்களுடைய முயற்சியினால, எங்களுடைய பலத்தினால இது வந்து சாத்தியமே கிடையாது ராஜா. ஆனாலும் தகப்பனே, நீர் நினைச்சிருந்தா எல்லாமே முடியும் ராஜா. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று எழுதி இருக்கிறது. ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க தகப்பனே. நாங்கள் கர்த்தாவே எங்களுடைய ஜீவியங்கள்ல இன்னும் அதிகமாய் நாங்கள் கர்த்தாவே உமக்கு பிரியமான பிள்ளைகளாக, உமக்கு பரிசுத்தமான ஆண்டவரே, உமக்கு பிரியமான பலியாக சுகந்த வாசனையின் காணிக்கையாக மாற கிருபை தாங்க. நீர் எங்களுக்கு கொடுத்த கட்டளைகளுக்கு நன்றி ஆண்டவரே. நாங்க கர்த்தாவே இந்த கட்டளைய பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர்களாக மாற்றோம். நாங்கள் கர்த்தாவே விழுந்து போனவர்களாக, உண்மை விட்டு போனவர்களாக இல்லாதபடி உங்களுடைய சீஷர்களாக எங்கள் வாழ்க்கை முழுவதும் நாங்க எங்க ஜீவியத்தை தொடர நீங்க கிருபை தாங்க தகப்பனே. நீர் எங்களை நடத்தும் தகப்பனே. நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த புதிதான கட்டளை, அந்த நியூ கமாண்ட்மெண்ட்டை எங்களுடைய வாழ்வின் இறுதி வரை நாங்கள் செய்ய நீங்க எங்களுக்கு கிருபை தாங்க. நீரே எங்களோடு கூட வழி நடத்தும். மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேளுங்க நல்ல பிதாவே. ஆமென். May God bless you all. Thank you.